லவன் திரைப்படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில், மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பது பிரமாதமாக இருக்கிறது. இசை இமான் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், செவியிலே செந்தேன் மழை, புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் பயிற்றிருக்கிறார். அக்பருக்கு இது ஒரு மூன்றாவது மகுடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு அட்மாஸ்பியரில் மியூசியம் தியேட்டரில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு நாயகன் நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார், என்னுடைய நெருங்கிய நண்பரும் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர். எனக்கு எப்படி இளையராஜா சார் ஒரு கண்ணை கலைமானை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் கண்ணானை கண்ணை கொடுத்தீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைத்தது. என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இங்கிலீஷ் சாங்கு, அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் ஹீரோவை பற்றி பேசினோம். ரியல் ஹீரோ நவீன். நவீன் ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை இன்னும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திறமைசாலி. அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், இது இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் ஒர்க் ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் இன் த ஃபியூச்சர். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் யுவர் கோஸ்டார்ஸ் எவ்ரிபடி. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். நான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ராகேஷ், ஐ திங்க் யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் என்னென்னா, இட் டிபெண்ட்ஸ் எந்த ஸ்கூல்லேருந்து வராருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர் சுந்தர் சி சார்கிட்டேருந்து வந்திருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருப்பார். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரும் சரி, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், வெரி வெல் டன் கார்த்திக். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் I have to especially thank Mr. Akbar and his children for inviting me for this lovely function. Thank you very much and I wish the team the best. இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸுக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகுசாமியோட முகத்துக்கும் அதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்பர் சார் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது. டைரக்டர், மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம். எனக்கு நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சத்யஜித் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு தரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அப்புறம் அந்த படம் வெற்றி பெறணும்னு வேண்டிய நன்றி. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லாரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். இங்கே வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜா கிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் ரெடிலாம் பண்ண நம்ம ரங்கஸ்தலம் நேஷ்னல் அவார்டு வாங்கின ராஜாகிருஷ்ணன் சார் என்ன சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார், படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே, படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் இந்த மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ எம் விஷிங் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்காரு சினிமாவுக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சொல்ல ரஷஸ் பார்த்தேன், ரஷஸ் நான் எடிட் ஃபுட்டேஜ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஓடுனா இன்ஸ்டாகிராம் நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி காட்டி நம்புகிறேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அழகர் சார், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி பயனியர் அண்ட் நோ த மார்க்கெட். கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்த்துருவாங்க. இங்கே எல்லாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு காரணம் அக்பர் சார் தான். ஸோ அக்பர் சார் டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களோட இன்னொரு சக்ஸஸ் கேட்பார். தேங்க்யூ. அவர் சும்மாவே ஒரு 5 ஆடிட்டர் வேலையை ஒருத்தராக பண்ணிகிட்டு இருக்காரு. இது நடுவில் எப்படி படம் எடுக்கிறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்குகள் அவர்கிட்ட இருக்குது. மீதி சினிமாவில் இருக்கிற பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவர்கிட்ட இருக்குது. எல்லா கணக்கு எப்படி ஏறிட்டு போகுது, எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போகுன்றது தெரிஞ்சும் படம் எடுக்க வர்றாரு. இது எப்படின்னு அதுவும் புரியல. ஆனால் ரொம்ப தைரியமான ஆள்சாமி அவர். அதனால் அவருடைய தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காமல் இருந்தாங்க. அதை எப்படியோ வடிச்சு பிடிச்சி வாங்கியிருக்காரு. நீங்கள் கொடுத்த ஆரம்பம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியுங்க, ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அக்பர் சாருக்கு ஒரு நன்றி. 11 திரைப்படம் நிச்சயமாக ராட்சசன் போல ஒரு பெரிய வெற்றி அடையும் என்று அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நவீன் சந்திரா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர், வெரி வெல் ப்ரூவ்டு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். அவருக்கு தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய என்ட்ரி இந்த படம் கொடுக்கும்னு ஐ விஷ். அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ், எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தின் விழா நாயகன், அவரை நம்பி சாங்கு தருவார், நம்பி ஷூட்டிங் போயிடலாம், ரீரிகார்டை முடிச்சிருவார் நம்பி நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சச் ஃபாஸ்டஸ்ட், எக்கனாமிக், ஃப்ரெண்ட்லி, லவ்லி மியூசிக் டைரக்டர். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். லவ் யூ மேன் சார் ஆல்வேஸ். மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலி ஸ்டேஜ்ல அவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம். இன்னைக்கு அவங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல, ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன். டிஓபி கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க வைக்கிற ஷார்ட்ல அழகா இருக்காங்களா இல்ல அவங்க ரியலாவே ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னாரு, ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னாரு. அவரோட டிஓபிஓ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்க ட்ரீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் இருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களும் இல்ல, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்ல தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். he done a very good job. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் so happy அவர் இந்த மூவில இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த படத்துல நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவில ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க இந்த படத்துல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்க கேரக்டர் பத்தி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், விழாவின் நாயகன் இல்லையா, சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு.
அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப காம் சாஃப்டா இருப்பாரு. நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனா நிறைய பேசினது இல்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார் சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துல எனக்கு ஃபேவரட்டா இருக்க போது சொன்னேன். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்ல வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, ஃபைனலா சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சார் ஆடியோ லான்ச்ல பார்த்தேன், சாரி போட்டோ ஷூட்ல பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்க பேசியிருக்கோம் அவரை பத்தி. அப்போ வந்து நான் நினைச்சேன் ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்ல ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும் போதே அவங்க இஸ் சோ வார்ம், ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, செட்ல அவர் கூட ஒர்க் பண்ற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்க வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்க இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்க இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ நீ இதை சொல்றேன்னு தானே கேக்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குங்க இந்த படத்துல. அன்கண்டிஷனல் லவ் இருக்கு. அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணிருக்கு படத்துல. நான் மேஜிக்னு சொல்றேன், சார் வேற டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்றேன், ஒரு சோல் இங்க இருக்குன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினைச்சிடாதீங்க. இட்ஸ் அ ஃபுல்லி த்ரில்லர் அண்ட் fully packed by heavy emotionally movie. So என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களா சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக் போன் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட எந்த சுச்சுவேஷன்ல என் கூட நின்றுருக்காங்க. என்னோட ஃபேமிலி என்ன எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ, என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ எம் சோ ஹாப்பி. இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணது, இந்த படத்துல நான் இங்க இருக்கிறது, ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். படத்தை தியேட்டர் போய் பாருங்க எல்லாருமே. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸ்க்கு தெரியும், இதுல ஒர்க் பண்ற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. 11 திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்
எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் நிறைய வாழ்த்துறதுக்காக நிறைய பெருமவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கும் ஹீரோ நவீன் சந்தர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழாநாயகன் நீமான் அவர்கள், அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லிட்டு நல்ல எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் என்ன படத்துக்கு ஆடியோதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் எடுக்கிற அந்த லைப்ரரிக்காரன் சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, என்ன சார் இருக்கிற படத்துக்கு அவர் பார்க்குற படத்துக்கு சம்மந்தமே இல்லை, கத்தி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்டு இருப்போம், இருந்தாலும் இந்த கிரைம் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும். அதனால் அடுத்தது என்னன்னு அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிமறை காத்திரு, கைதின் டைரி, இதுதான் அவ்வளோதான் பண்ணேன், வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது என்ன அவ்வளோ அந்த கிரைமுங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டெட் பாடி ஒரு ரூம் சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்துருக்கும், லாக் ஆகிருக்கும், வேற எந்த வழியுமே இல்லை. அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லாரும் ஜன்னல் வழியை பார்த்துக்கிட்டு கதவை உள்ள தாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைடு தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க, யாராவது போனாங்களா உள்ளே என்னென்னு கேட்டு, அதுக்கப்புறம் இல்லை சார் கதவு தாள் போட்டிருக்க உள்ள, அவருக்கு ஏதோ கஷ்டம் போலுக்கு சூசைடு பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. ஒரு ஜன்னல் வழியாக அப்படி ஹேங் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி, வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போன உடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தான். வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை. என்ன என்னடா வந்த உடனே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற, இந்த பக்கமும் ரூட் இல்லை உடனே கொலைங்கிற. இல்லைடா வந்தோடனே கீழே பார்த்தேன் நான், என்னென்னா அந்த ஸ்டூலு கவுந்து கிடக்குது, அதில் தான் சூசைட் பண்ணிப்பேன். ஸ்டூலு 2 அடி தான் இருக்குது, ஆனால் அந்த கவுந்து தொங்குற காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயே போக முடியும்? 3 அடி ஸ்டூல்லேருந்து தட்டி விட்டு வந்தால் தான் 2.5 அடியில் வர முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்குது, 2.5 அடி மேலே இருக்கான். அப்படின்னா அப்போ என்ன, எங்கேயோ போட்டு பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த கிரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 11 படம் அந்த மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு படம் உண்மையிலேயே பார்க்கணுன்ட்டு. அப்புறம் யாருக்கிட்ட இருந்து வந்தவர் லோகேஷ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டைரக்டருக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் 16ஆம் தேதி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டெம்ட் ஆகிருக்கும்போது அது பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவின் வருங்கால வைபவ் சூரியவம்சி என்னுடைய அன்பு தம்பி லோகேஷ் அஜில்ஸ் அவர்களே, இவனை நான் வைபவ் சூரியவம்சின்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நடந்த RR குஜராத் மேட்சில் 14 வயதான வைபவ் சூரியவம்சி 11 சிக்ஸர் அடித்து செஞ்சுரி போட்டிருக்கான். லோகேஷ் அஜில்ஸ் 11ல் சிக்ஸர் அடித்து இந்த படத்தை 100 நாள் ஓட வைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும்போது லோகேஷ் எப்பவுமே கலர்ஃபுல்லான இடத்துல தான் இருப்பான்.
அல்லது கலர்ஸ் எங்கே நிறையா இருக்கோ அந்த இடத்துல லோகேஷ் இருப்பான். லோகேஷை தேடினோன்னா அக்கு நாங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ இவனுடைய முதல் படம் அப்படின்னும் பொழுது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பொய்டிக்காக இருக்கும், அதாவது ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டில் தன்னுடைய முதல் டெபியூட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண இமான் என் தம்பி, அப்புறம் டட்லி சாரோட ஒர்க் பண்ண கார்த்திக், மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த எடிட்டர் என் தம்பி ஸ்ரீகாந்த். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு படையோட என்னுடைய தம்பி லோகேஷ் முதல் படத்தில் இறங்கி இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த படத்தில் நடித்திருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். சக்சஸ் மீட்ல இன்னும் நிறைய சந்திப்போம், பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், யூ த ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேட் பி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹேஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா, அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், அ ஃபேன். ஐம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். இதுலேயும் கலக்கி இருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா இமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டு இருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன், சொன்னால் என்னை உதைப்பாங்க. அதனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும், 11 மாதிரியான அழகான ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும், இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருங்கன்னாரு. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லார்ட்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. மொத்த திரையுலகையும் கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் ரிப்பனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு படம் அந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு, 11 ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன்.
ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு. அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ பிரபு சார், அக்பர் சார், எல்லோரும் இமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். கதை ஒரு டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாறலேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன். நான் அதனால தான் இந்த படத்தை எடுத்திருக்க பிடிச்சிது. நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி, அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட அந்த பான் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த பாட்டும் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளையும் பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். நான் எப்படி போர்ட்டல் ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய உழைப்பு இருக்குது தெரியுது. அது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும். அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து ஆடணும், பாடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசிஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம் அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்ககிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டு அப்போ நான், கௌதம் மேனன், இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது என்கிட்ட அண்ணே நீங்கள் கேளுங்கன்னாரு. ஏன்னா 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை 11 படத்துக்காக நடக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இண்டஸ்ட்ரியில் more than 23 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் more than 125 ஃபில்ம்ஸ். பட் இந்த கிரைம் த்ரில்லர் ஜான்ரால வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் கிரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. இப்போ பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாகட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்ல இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைம்ல லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு போல. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாருடைய அசிஸ்டன்ட். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நாளைக்கு ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன்.
பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான கிரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் கேட்டது, நான் இது இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சீங்க? ஏன்னா எப்பவுமே சினிமால ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், உங்க தங்கச்சி தான் கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி கிரைம் த்ரில்லருக்கு எப்படி பாதிமான் செட் ஆவாரு அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படிதான் சினிமால இருக்கும். பட் எப்படி அப்படி யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல சார் இது வரைக்கும் நீங்க பண்ணல, அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னுக்காக வந்தாரு. ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டா யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அண்ட் படம் எல்லாம் டோட்டலா முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படம்ல. அண்ட் அவரு போய் அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போயிட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சுல, அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்க அந்த லெவலுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமா நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லயும் கண்டிப்பா அது இருக்கும். அது இப்போ எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங், லோகேஷ் அஜில் சார்களுடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போது அவ்வளோ கிரிப்பிங்கா வந்து இருந்தது. இது அப்பவே தெரிஞ்சது, ஓகே இது வந்து மேக்கிங்கா வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தா கூட ரைட்டிங் செம்மையா இருக்கு. இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு கேரண்டி கிரைம் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்பவுமே என்னன்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டாரு, சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்டா அது ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து அந்த கிராஃப்ட்ல ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டா அந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டா அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டா சேர்த்ததா இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா வாங்கினதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து படத்துல இருந்தது. அண்ட் முக்கியமா யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோர்ல வந்து நிறைய அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வருமோ அங்கேயும் இருக்கும், பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் ட்ரீட் பண்ணுமோ அதெல்லாம் அழகா ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமா சிங்கர் மனோ அவர்கள், நான் இப்ப கூட ஒரு ரியாலிட்டி ஷோல கூட இருந்து மனோ அண்ணனை வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷன்ல நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமரா நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமா நானும் இசையமைச்சிட்டு இருக்கேன். பட் கரெக்டா ஒரு சாங்க்கு வந்து மனோ அண்ணனை வந்து பாட வைக்கவே முடியல. அது கரெக்டா இந்த படத்துல அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன்னு சொன்ன உடனே சார் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்துல மனோ அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க, ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தானம், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் ப்ளூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல், இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமா இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி அது வந்து நீங்க உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமா இருக்கும். நமக்கு எப்படி தமிழ் சினிமால வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமா இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமா இருந்ததோ, நிச்சயமா அந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. நீங்க படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி. இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்பர் சாரோட நான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள்லேருந்து செம்பி தொடர்ந்து அவரோட நான் பயணித்துட்டு இருக்கேன். இந்த கதை லோகேஷ் முதலாவது வந்து சொன்னப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதற்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி, ஏன்னா இதுக்குள்ள ஒரு டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவல்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது. யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் படம் பார்த்துட்டேன். ஒரு
ரொம்ப இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சிருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக வருவாப்புல. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட ஜெல்ல பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகைகள், இப்போ ரே ஆகட்டும், அவங்க சகோதரி அண்டு அபிராமி மேம், இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு மைண்டில் எனக்கு முதல் நிறுத்தினது கார்த்திகோட ஒளிப்பதிவு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அந்த லைட் மூட் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த அந்த எவ்ரி ஷாட் ஆஸ் அ பர்பஸ், அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், அந்த லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாப்புல கார்த்திக். உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமா உலகம் நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கும். அதே மாதிரி எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இமான், அது சொல்லவே வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ணுற ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கஷன் டைரக்டரோட அவருக்கு போச்சு. இது எந்த அளவுக்கு ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் மியூசிக்ல எஃபெக்ட்ஸில் என்னென்ன பண்ண முடியும், அது படம் பார்க்குறப்ப என்னால் உணர முடிஞ்சு. ரொம்ப அழகாக அந்த கதையை முத்து கோக்குற மாதிரி இசையால் கோத்து அழகாக அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்திருக்கு. ஸோ இது May 16 அன்னைக்கு உங்கள் கைக்கு வரப்போ நிச்சயமாக அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஆடியன்ஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. அக்பர் சாரை பற்றி நிறைய சொல்லணும், நேரம் பத்தாது. ஸோ இங்கே வந்த நோக்கம், இந்த திரைப்படம், இந்த குழு நல்லபடியாக இந்த திரைப்படம் ஓடணும். இந்த டீம் எல்லாருமே தே மஸ்ட் ஃப்ளரிஷ் இன் திஸ் இயர். நல்ல பிஸியாக இருக்கணும். From my bottom of my heart, I bless everyone. Thank you so much. Thank you so much. எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரபம்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடா 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு they came here for him and bless பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா, இவங்க பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, ஒரு டைரக்டர் நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இமான் சார், I've been a fan of all your work, all your songs. I wish I could also join you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் let's make it in a different way ன்னு சொன்னாங்க. But I love this song and thank you for accepting this film, because இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர் நீங்கள் சொன்னீங்க. I know you would have given your best and I have seen the film. As you told, silence, இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. And you understood that silence of the director and gave the film uplift.
ஸ்க்ரீன் பிளேயும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன் வித் யோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வித் யோர் மியூசிக். தேங்க்யூ. அண்ட் அபிராமிமா, யா ஃபைனலி காட் இட். என்ன சொல்லுங்க உங்களை பற்றி? என் கண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபர்ஸ்ட் டே அவங்க வராங்க, அவங்க பார்க்கணும். ஏன்னா விருபாம்பு படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸ்ல வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட்டாக அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாவ், இது எப்படி பாசிபிள்? ஏன்னா ஒன்று ஷி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸ்பெஷலி when I was working with her, அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது, ஐ லைக் ஹர் ஐஸ் அ லாட். அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன் டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ் கிட்ட ஷேர் பண்ணேன். அம்மாவை சார் அந்த அம்மா லொக்கேஷன் சொன்னேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ அபிராமிஜி. It was great working with you, and fanboy moment is always here. Thank you so much. And Ria, thank you for having a confidence in me. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் I know you were observing me. நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. And finally, I know you liked my work, and thank you for the appreciation. It was great working with you. And one thing I want to tell you, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேங்க ஸ்டேஜில். யூ ஃபெல்ட் வாட் யூ ஃபெல்ட் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் யூ ஸ்போக். அண்ட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, people will talk, okay? Be strong and prove yourself. You want to become an artist, right? And you will become an artist. And இன்னைக்கு சொல்கிறேன், in coming future you will see her a great actor in her. And I congratulate you and wish you for this coming future. And Ritvika, what a performer she is. Like ஒரு சீன் இருக்காரு, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சீன் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது லைக் தெலுங்கு ஆனாலும் தமிழ் ஆனாலும் ஷீ இஸ் எஃபர்ட்லெஸ்லி டூயிங். அண்ட் அதனால என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு டைம் சேவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஆன் பார் இருந்தால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரித்விகா, யூ சேவ் லாட் ஆஃப் டைம் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். And it was amazing working with you. And I wish you come to Telugu industry. I'll take you for Telugu industry. An artist like you should be there. And my darling Dilipan sir, and the smile podum sir. Yes, like every day I shoot one day I hug பண்ணுவேன். தெரியாது, ஒரு சூப்பர்பான வைப். எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஜேர்னி இருந்துச்சு இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது. அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அண்ட் தெலுங்கு ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம், தமிழ் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஒரு நல்ல ஜேர்னி, நல்ல பாண்ட். அண்ட் சார், நீங்களும் தெலுங்கு வந்துருங்க சார். அபிராமி மேடம் ஆல்ரெடி ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. நீங்களும் வந்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், வெல்கமிங் மீ ஹியர் அஸ் அன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் ஹிம். அக்பர் சார், திரே சார், இன்னைக்கு இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஹியூமனும் இவ்வளோ நல்ல வெல்விஷர் சம்பாதிக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ தட் இன் திஸ் டைம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஹிஸ் லவ், அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் லவ் டு அவர் ஃபிலிம். சார், எனக்கு ஃபாதர் இல்லை. I lost my father in early age when I was studying my 10th standard. I was missing him, but still I should take care of my family, responsibilities, shootings, career, ellame irukku. But when I met you the first time, I don't know, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. தமிழ் படத்தில் நான் இருக்கேன். ஐ எம் தேர் ஃபார் யூ. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேஜர் என்னன்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு. ஐ நீட் டு அட்ரஸ் தட். நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி. படம் சூப்பராக வந்திருக்கு. டீம் எல்லாரும் பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. படம் பார்த்து நல்லா இருக்கு. பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி
ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு. திஸ் ஃபிலிம் ஷுட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் ஆடியன்ஸ். I feel good film will never escape from audience, and this film will not escape from audience because of the production team, because of the team and everyone here. So romba nandri. Thank you Tamil Cinema for welcoming me. I thank Karthik Subbaraj sir, I thank Nandini JS, I thank Charukesh Shekhar in the appreciation, in the recognition avangala vanduchi. And I wish the 11 padam இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், இந்த நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக இட் வில் பி த பெஸ்ட். ஐ ட்ரை மை பெஸ்ட்.